ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அரவிந்த் கிருஷ்ணா சார் தான் எனக்கு குருநாதர். துள்ளுவதுலமை அவர் கூட தான் ட்ராவல் பண்ணேன். துள்ளுவதுலமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் மூவிஸ். ஆமாம். அப்போ வந்து நாங்கள் டீம் பெரிய செல்வா சாரோடைய டீம் தாங்க. முன்னலே சாங்லாம் பண்ணியிருப்பார். கௌதம் சார் கூட சொன்னார் ஸ்டேஜில் வந்து, விஜய் நீ நான் வைக்காத ஃப்ரேம்லாம் வச்சிருக்கடா அப்படின்னாரு. அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் ஆடியோ ரிலீஸ்க்கு. அவர் சொன்னார் நான் வைக்காத மின்னலில் சாங்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கூலில். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்லி பெரிய பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட மூவி ராம் அப்துல்லா ஆண்டனி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த படமாக பார்க்கும்போது, ஆடியன்ஸோட பார்க்கும்போது அது எல்லாமே அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது ஒரு விஷயத்தையும் பாயிண்ட் பண்ணி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட்ட கஷ்டம்லாம் வந்து வீண் போகலை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரெஷ்ஷோ கூட முந்தானது ப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா அப்செட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஷோ பார்த்துட்டு தான் வரேன். அங்கேயும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணோம். என்னென்னா இந்த படம் வந்து ஒரு லைவான ஒரு ஸ்கிரிப்ட், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிற ஒரு விஷயம். டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது, புது டைரக்டர் தான் அவர், ஜெய்வேல்னு சொல்லிட்டு. அவர் கதை சொல்லும்போது அவ்வளோ ஃபயராக கதை சொன்னார். அந்த கதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் இது வந்து அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த படம் ஷார்ட் ஆச்சு. ஷார்ட் ஆன அப்புறம் அந்த படத்தில் வந்து திருவள்ளூர் தான் பண்ணியிருக்கோம். லைவ் ஸ்கிரிப்ட்னால எதுவுமே இதில் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணக்கூடாது, லைவாகவே போயிடலாம்னு சொல்லி லைவ் லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே லைவாக பண்ணியிருக்கோம். லைட்டிங் கூட எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, எல்லாமே லைவாக தான் இருக்கும். அதேமாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு லைட்லாம் லைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட் பண்ண மாதிரி எதுவுமே இருக்காது. அதுமாதிரி தான் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஆடியன்ஸும் அதில் எந்தமே டிஸ்டர்ப் இல்லாமல் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஈவன் வந்து நாங்கள் பார்க்கும்போது நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பட் ஆனால் வந்து எனக்கு ஒரு விஷயம் கேட்கணுன்னா, டைட்டில் சார் ராம் அப்துல்லா ஆண்டனி, எப்படி சார் இந்த டைட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்ற டெசிஷன் வந்து? டைரக்டருடைய இதுதான். டைரக்ட் ஏன்னா அந்த 3 பசங்களுடைய நேம் அது, அந்த 3 பசங்க சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் அந்த சமுதாயத்தோட விஷயம். அதனால அந்த டைட்டில் வந்து ஒரு கேட்சிங்காக இருந்ததுனால அதுவும் அந்த கதைக்கும் அது ஆப்டாக இருந்தது அந்த டைட்டில். அதனால ஒரு டைரக்டருடைய டெசிஷன் தான் அது. ஓகே. அதே மாதிரியே தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலலாம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சதுலேயே எந்த ஃப்ரேம் பிடிச்சது? படத்தில் எல்லாம் ஃப்ரேமும் நம்ம பிடிச்ச ஃப்ரேம் தான், நம்ம ரசிச்சு தியேட்டரில் பார்க்கும்போது. தியேட்டரில் அதான் சொல்கிறேன், நான் படம் பண்ணும்போது இப்போ நான் 15th ஃபிலிம் இது. ஒரு படமும் என் ஃபஸ்ட் படம் பண்ணி தான் நான் பண்ணுவேன், ரசிச்சு தான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால் ஒரு சீக்வன்ஸும் ஏதாவது ஒரு விஷயம், ஏதோ சீன்ஸில் நம்ம ஏதோ ஒரு ஷார்ட்டாச்சு மிரட்டிடணும், ஏதோ ஒரு விஷயம் அந்த ஷார்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கதை மீறி இருக்கக்கூடாது, சீனை மீறி இருக்கக்கூடாது, அந்த கதையோடு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு தான் நான் வைப்பேன். ஒரு ஷார்ட்லேயும் டைரக்டர் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு டைரக்டர் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அந்த அன்றைக்கி வந்து நான் படுக்கும் போது இன்றைக்கி ஒரு 4 ஷாட் நல்லா வச்சோம், சூப்பராக, இந்த லைட்டிங் சூப்பராக இருந்தது. அப்படி தான் என்னுடைய ஒர்க்கு நான் ஃபாலோ பண்ணுறது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்லையும் நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணனால எனக்கு படம் பார்க்கும் போதும் ஒரு புதுசாக எனக்கு எல்லாமே தேடுதல் நிறைய இருக்கிறதுனால புதுசாக நிறைய விஷயங்கள் தேடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் லைவாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே. அதேமாதிரி ராம் வீடு எப்படி இருக்கணுமோ, அப்துல்லா வீடு எப்படி இருக்கணுமோ, ஆண்டனி வீடு எப்படி இருக்கணுமோ, அந்த 3த்துக்குமே 3 லைட்டிங் வேரியேஷன் பண்ணியிருக்கோம் உள்ள. அது கலர்ஸ்லாம் நாங்கள் எதுவுமே டச் பண்ணல, எல்லாமே லைவான விஷயம் தான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்லையும் சொல்லி லைவ்லையும் எல்லாமே வந்து எதுவுமே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல. நிறைய பேர் வந்து டியில் மாற்றுவாங்க, கலர் கரெக்ஷனில் மாற்றுவாங்க, எதுவுமே இல்லாமல் லைவாகவே பண்ணியிருக்கோம். அது இந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அது ஏன்னா இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாருமே கலங்கி பார்த்துருந்தாங்க. நான் வந்து நின்று தான் பார்த்தேன் தியேட்டரில். பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷனை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது, அது உண்மையாக இருந்தது கண்டிப்பாக. அண்ட் படம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் இருக்கும், ஏகப்பட்ட ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு குட்டி பசங்களாம் வந்து வேறு லெவல் ஆக்ஷனு. அதனால நிறைய கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸும் வந்தது. என்னடா குட்டி பசங்கள்லாம் இவ்வளோ இந்த கொலை பண்ணுற மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வர மாதிரி இருக்கேன். பட் டேரக்டர் வந்து அதுக்கு ஒரு நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு, நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சினிமோட்டோகிராஃபராக அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம், அதுவும் குட்டி பசங்க வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? ஃப்ரேம் வைக்கிறதா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபி. கண்டிப்பாக அது என்னன்னா அவங்க வந்து இதில் வந்து பூவையார் வந்து ஆல்ரெடி படம் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த 2 பசங்களும் வந்து புது பசங்க, அர்னால்டும் அர்ஜுன் 2 பேரும், அந்த ராம் நடித்த கேரக்டரும் அப்துல்லாவும் நியூ ஃபேஸ். அவங்க 2 பேரும் வந்து எப்போ நல்லா பண்ணுவாங்க, எப்போ தப்பாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. டேக் போயிட்டே இருக்கும். டைரக்டர் வந்து அவருக்கான விஷயம் வரும்போது விட மாட்டார், டேக் போயிட்டே இருப்பார். ஆனால் நான் கேமரா வந்து சில இடத்துல மானிட்டர்னு சொல்லும் போது கூட கேமரா ஆன் பண்ணிவிடுவேன். அதில் கூட ஷார்ட் டக்குன்னு சரியாக பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணி தான் நிறைய ஷாட் நாங்கள் எடுத்திருக்கோம்.
மானிட்டர்னு சொல்லும் போது அவங்க அந்த பயம்லாம் டேக்குன்னு தான் பயப்படுவானுங்க அவங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்திருக்கோம் ஷார்ட்டு. பசங்கிட்ட ரொம்ப சேலஞ்சு. ஆனால் பசங்க நல்லா போக போக நல்லா டெவலப் ஆகிட்டானுங்க. நல்லா படம் முடியும் போதெல்லாம் நல்லா ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பசங்க. ஆனால் லைவ்ன்றதுனால அடி இடிலாம் நல்லா ஒரிஜினல் அடி தான் விழுந்தது. நல்லா கீழே விழுறது மண்ணுக்குன்னெல்லாம் வந்து ஒரு செங்கசூளையில் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பெரிய செங்கசூளை அது. அதில் ஷூட் பண்ண ஃபயரு சில விஷயங்கள் உள்ள அந்த செங்கசூளைன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அவ்வளோ இருக்கும். அதுலலாம் பசங்க ரொம்ப நல்லா நைட்டில் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணாங்க. சவுந்தரராஜன் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவரும் வந்து ஒரு போலீஸா வந்து அவர் வந்து எப்படியும் அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து கிடைக்காம ரொம்ப யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தோம். நிறைய பேர்கிட்ட போயிருந்தோம். ஆனால் சவுந்தரராஜன் அதுக்கு ஆப்டாக இருந்தார். கண்டிப்பாக பண்ணும்போது அவரும் ரொம்ப இது வரைக்கும் அவங்க கூட இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சார் நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க லைக் நான் எந்த படம் பண்ணுறதா இருந்தாலும் எனக்கான அந்த ஹோம்ஒர்க் வந்துட்டு நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் கேட்கும்போது இந்த கதைக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அண்ட் அதுக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க? அதுதான் அந்த இப்போ குடிசை வீடு, இப்போது ஆண்டனி வீடு குடிசை வீடுனா அந்த குடிசை வீட்டில் என்ன லைட் இருக்கும்? அந்த குடிசை வீட்டில் ஒரு பல்ப் இருக்குன்னா அந்த பல்ப் லைட் மட்டும் தான் இருக்கும். அந்த குடிசை வீட்டில் என்ன டெய்லியில் என்ன வெளிச்சம் இருக்கும் அது மட்டும் தான் நம்ம காட்ட முடியும். அதாவது லைட்ஸ் பெருசாக நான் யூஸ் பண்ணாமல் லைவாக என்ன பண்ண டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ லோ லைட்ஸ் எல்லாமே லென்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் நம்ம அதுக்குள்ளே லைவாக போயிடலாம். லைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணலண்ணா. நிறைய இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸோட லைட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு அதே கமிட் பண்ணியிருப்பேன். ஒரு டியூப்லைட் சோர்ஸ்னால் டியூப்லைட்டை கமிட் பண்ணி தான் வச்சிருப்பேன் ஃப்ரேம்குள்ளே. அது லைட் ஒரு சீலிங் லைட் வச்சு தான் கமிட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த லைட்டில் தான் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும்னு சொல்லி தான் பண்ணேன். அதேமாதிரி ஒரு அகரகரம் வீடுனா அந்த முட்டம் இருக்கும். முட்டத்துக்குள்ளே எப்படி சன்லைட் வரும் அது என்ன ஒரிஜினாலிட்டி என்ன பண்ணும் அதை வச்சு தான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் படம். ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்துட்டு இதுக்காக ரொம்ப அதேமாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாத லொக்கேஷனாக இருக்கணும், லைவாக இருக்கணும். அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னால அவர் டைரெக்டாக திருவள்ளூர்கார தான். அவர் என்ன பண்ணுவார், பைக் எடுத்துகிட்டு சுற்றுவார். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் சுற்றி ஒரு லொக்கேஷன் 2 லொக்கேஷனை கன்ஃபார்ம் இது பண்ணி லொக்கேஷனை பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு தெரியும் நல்ல லொக்கேஷன்ஸாக வேணும்னா அவர் பிடிக்கிறது நல்ல லொக்கேஷனாக இருக்கும். அது பார்க்கும்போது அது ஓகே பண்ண அந்த லொக்கேஷன் ஓகே பண்ணதுக்கு ரொம்ப போராடுவார். ஓகே பண்ணி அதுமாதிரி நிறைய அந்த டனல் பைப்பில் வந்து பசங்க உட்காந்துருக்கிறதுல வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பசங்களுடைய ஸ்கூலு எல்லாமே பார்த்திங்கன்னா லைவாக தான் இருக்கும். பசங்கள மீட்டிங் பிளேஸு, அப்புறம் இவங்க நிறைய இடம் பார்த்திங்கன்னா வீடு, மார்க்கெட்டு எல்லாமே சாங் கூட பூண்டியில் பண்ணோம். சாங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷனில் தான் இருக்கும். எல்லாமே எதுவுமே வந்து சினிமாத்தனமாக இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து எங்கே ஷூட் பண்ணீங்க சார்? அதுக்கு வந்து செட்டை எங்கே ரெடி பண்ணீங்க? போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னா எங்களோட லக்குனா செவ்வாய்ப்பேட்டைன்னு சொல்லி இதில் திருவள்ளூரில் செவ்வாய்ப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு, ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே தான் இருக்குது. அந்த நேமோடு அப்படியே தான் இருந்தால் உள்ளே எதுவுமே பொருள் கிடையாது. ஆனால் ஆர்டர் சீனு சார் வந்து எல்லா பொருளையும் இது பண்ணி அந்த ஒரிஜினல் ஸ்டேஷனை ஒரு ஒரிஜினல் ஸ்டேஷன் மாதிரி ஆக்கினார். பார்த்தீங்கன்னா லைவாக இருக்கும் அந்த ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைவாக பண்ணியிருந்தாங்க. செல்லெல்லாம் உள்ளே செட்டு போட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்த முரளி, அவர் அசோசியேட் முரளி எல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த செட்டு ரொம்ப லைவாக இருந்துச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். அண்ட் சார் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அண்ட் ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பட்ஜெட்டாக வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நீங்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் தந்தாங்களா? இல்லை நம்ம இதெல்லாம் கம்மி பண்ணணும், லைட்டெல்லாம் கம்மி பண்ணுங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? எங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, எங்களுடைய லக்குன்னு தான். வாழ்க்கையில நான் பார்த்த முதல் ப்ரொடியூசர் இவர் சுரேஷ், கிளெமன் சுரேஷ் சொல்லிட்டு. ஒரு இடத்துல நாங்கள் ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம். ஒரு ப்ரொடியூசர் எங்களை ஒரு படம் நின்றுடுச்சு ஒரு இடத்துல. அப்போது இவர் வந்து எங்களை கை பிடிச்சி எங்களை கை தூக்கி இது வரைக்கும் அவர் வந்து பணம் செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கார். ரிலீஸ் வரைக்கும் செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, ஸ்பாட்டுக்கு வர மாட்டார். ஸ்பாட்டு கூட 2 வாட்டி வந்து எங்களை பார்த்துட்டு போயிட்டார். கண்டிப்பாக ஸ்பாட்டு ஒரு ஷாட் கூட பார்க்க மாட்டார். சார் நான் சொல்லுவேன், சார் சாங் நல்லா சாங் பாருங்கள் சார், சீன் பாருங்கள் சார், நான் பார்க்கவே மாட்டார். நீங்கள் ஜெயிச்சு வாங்க போதும், பணம் மட்டும் தான் தருவார், நீங்கள் ஜெயிச்சு வாங்க போதும். அப்படி எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுனால தான் எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா அது இவ்வளோ நம்பிக்கை ஒரு மனுஷன் நம்ம மேலே வைக்கிறாரு, கண்மூடித்தனமாக நம்பிக்கை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அவருக்கு திருப்பி, எப்படியாவது இந்த படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பொறுப்பு எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆனதுனால. இவ்வளோ அற்புதமான மனிதர் அவர். ரொம்ப என்ன சொல்கிறது, நான் சினிமாவில் இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் நான் பார்க்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் இல்ல. அதான் நாங்கள் பட்ஜெட்டை மீறாமல், அதுக்கு நாங்கள் பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பண்ணோம். பட்ஜெட்டை மீறாமல் தான் உள்ள பட்ஜெட்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பார்த்துட்டு பண்ணோம் அந்த படத்தில். அதேமாரி எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதேமாதிரி க்ரௌடு கூட என்ன பண்ணுவார், டைரெக்டாக அவங்க ஊர் க்ரௌடே கூப்பிட்டு வந்துடுவார். திருவள்ளூர்ன்றனால க்ரௌடெலாம் ஊர்லேருந்து வந்துடுவாங்க. பசங்க கூட சொல்கிறேன், ஸ்கூல் பசங்க ஸ்கூலில் கூட அந்த ஊர் பசங்களே வந்துருவாங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு. அப்படிலாம் தான் அந்த பட்ஜெட்ல பண்ணோம் அந்த படத்தை. அண்ட் ப்ரொடியூசர் வந்து படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? உங்களோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷப்பட்டார், ரொம்ப ஹாப்பி. அவர் ரொம்ப ஹாப்பி.
எங்களோட இது என்னன்னா அந்த படம் வந்து அவருக்கு ஜெயிச்சு கொடுக்கணும். அந்த இப்போ உங்களுக்கு ஷோவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து ஷோவெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய விஷயம். அது கண்டிப்பாக நடக்கும். அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிச்சு வந்தால் நிறைய சினிமாவில் நிறைய பேர் வாழ்வாங்க, நிறைய பேர் வாழ்க்கை கொடுப்பாரு. நல்ல மனிதர்கள்லாம் வெளியே வரணும், ஒரு ஜெயிச்சு வரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அண்ட் இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 15 படங்கள் வந்துட்டு நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுக்கு எப்படி அந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட லைஃப்பில் ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து சின்ன வயசுல சின்ன சின்ன கேமரா வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் வந்து மெப்டுன்னு சொல்லி மவுண்ட் ரோட்டில் பேட்டா ஷோரூம் மேலே ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. அதில் வந்து வீடியோகிராஃபி படித்தேன். அப்புறம் ஏக்நாத்தில் வந்து யூமேட்டிக் அப்படின்னு ஃபஸ்ட்டு பழைய கேமரா யூமேட்டிக்லாம், அது வந்து பீட்டா வர்றதுக்கு முன்னாடி யூமேட்டிக், அது படித்தேன். அது படிச்சுட்டு தான் வந்தேன். என் ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து அரவிந்த் கிருஷ்ணா சார் தான் எனக்கு குருநாதர். துள்ளுவதுலமை, அவர் கூட தான் ட்ராவல் பண்ணேன். துள்ளுவதுலமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் மூவிஸ். ஆமாம். அப்போ வந்து நாங்கள் டீம் பெரிய செல்வா சாரோடைய டீம் தாங்க. அப்போ தொடர்ந்து பண்ணோம். அப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம் பண்ணும்போது கிளாஷ் பண்ணேன். புதுப்பேட்டை பண்ணோம். புதுப்பேட்டையும் பெரிய புதுப்பேட்டை பண்ணும்போது நான் செகண்ட் வீட்டு கேமராமேன் புதுப்பேட்டையில். அப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம் கிளாஷ் பண்ணேன் 20 days கௌதமன் சார் கூட. சார் கிளாஷ்ங்கிறது நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக என்னன்னு சொல்லி? கிளாஷ்னா நான் தனியாக ஷூட் பண்ணுறது. நான் கேமராமேன், அவர் சார் வந்து தெலுங்கு படம் பண்ணிட்டு இருந்தார் செல்வா சார் கூட. அதனால் நான் இங்கே தனியாக கௌதம் சார் கூட ஷூட் பண்ணேன் 20 days. ஷூட் பண்ணிட்டு தான் வெளியே வந்து குளிர் 100 டிகிரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அனிதா உதீப், மாயாஜால் அவங்க ப்ரொடக்ஷனு, அனிதா உதீப் டைரக்டர். அதுக்கப்புறம் ட்ராவல், குலகுலையா முந்திரிக்கா, அப்படி நிறைய படங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹாலிவுட் படம் பண்ணியிருக்கேன். ஹாலிவுட் படம் கேர்ள் வித் மெட்டல் ஆர்ட்னு சொல்லிட்டு, அது கலை அப்படின்னு அவங்க டைரக்டர். அவங்க லண்டன், இங்கே தமிழ்நாடு தான், ஆனால் லண்டனில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு படம் முன்னாடி ஹிந்தி படம் ஒன்று பண்ணேன், மிஸ்ட்ரி ஆஃப் டேட்டோன்னு சொல்லிட்டு. அர்ஜுன் ராம்பாலா, மிஷா பட்டேல் அவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கேன். அண்ட் சார், பொதுவாக வந்து ஒரு சேயிங் இருக்குது, இந்த பொம்பளைங்களை வந்துட்டு ஹேண்டிலே பண்ண முடியறதில்ல அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 விமன் டைரக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபீமேல் டைரக்டர்ஸ் கூட. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபீமேல் டைரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, டப்புன்னு சொல்கிறாங்களா இல்லை டென்ஷன் ஆகிடுறாங்களா? அப்படி இல்லை, அவங்க ஃபீமேல். அவங்க வந்து என்னென்னா அவங்களுடைய அவங்க நல்ல நான் ஒர்க் பண்ணவங்களாம் நல்ல ஸ்ட்ராங்கான இவங்க தான். அவங்க என்னென்னா எது வேணுமோ அது கரெக்டாக கேட்டு வாங்கிப்பாங்க. அது வர வரைக்கும் விட மாட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும், இதான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எதுவுமே வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் இல்லை. அவங்க அழகாக எக்ஸ்பீரியன்ஸான இதை தான் வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை கிளியராக கேட்டு வாங்கிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது ஸ்கிரிப்டில் இருக்கிறத வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஃபீமேல் மேல் அந்த எல்லாம் இல்லை, அவங்க எல்லாம் ஈக்குவல் தான் அவங்க. பட் அடுத்த கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்கள் ஒர்க் பண்ண இந்த ஃபீமேல் டைரக்டர்ஸில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு சூப்பர், நல்ல மைண்ட், நல்ல காமாக இருக்காங்க, கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா யாரை பற்றி சொல்வீங்க? அப்படி எப்படி எல்லாரும் அப்படிதான். எல்லாருக்கிட்டையும் நான் என்னென்ன எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்றா அப்படி தான் ஒர்க் பண்ணுறது. யாருக்கிட்டையும் அப்படி இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் வந்து நான் எப்பயுமே பொதுவாக என்னென்னா நியூ டைரக்டருடைய ஃபேவராக தான் இருப்பேன். நியூ டைரக்டர் எல்லாம் நிறைய படம் நியூ டைரக்டர் தான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் அகத்தியன் சார் கூட பண்ணியிருக்கேன். ஓகே. அகத்தியன் சார், காதல் கோட்டை அகத்தியன் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் தான் சீனியர் டைரக்டர், நான் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி என்ன படம் சார்? அவர் கூட மலைச்சத்தம் சொல்லி ஒரு படம் பண்ணேன். அப்புறம் அவர் கூட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணார், அதையும் பண்ணி கொடுத்தேன், அதையும் பண்ணியிருக்கேன். நான் பண்ண மீதி எல்லாம் நியூ டைரக்டர் தான். பட் ஆனால் 15 படம் அப்படின்றது ஒரு நல்ல நம்பர் தான் சார். ஸோ பட் இதில் இந்த ஜேர்னிலே நீங்கள் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சில படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகும், சில படம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த ஒரு ட்ராவலை அஸ் அ சினிமாக்குள்ளே இருக்க ஒரு பர்சனா அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது என்னென்னா எல்லாம் ஒரு படத்துலையும் என்னோட ஒர்க் வந்து பத்திரிக்கையில் நல்லா எழுதுவாங்க, நல்லா டைரக்டராக எல்லாமே நல்லா ஹாப்பியாக பேசுவாங்க, நல்லா எழுதுவாங்க எல்லாருமே. ஆனால் அந்த படத்துடைய வெற்றியில் தான் நம்மளோட ஒர்க்கே இருக்குது. ஆமாம். படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டாக்கு அது அப்படியே மறைஞ்சிரும். வெற்றினா அது கண்டினியூ ஆகும். அந்த 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 ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் ஓடிட்டு இருக்கோம். மீதி எல்லா படத்திலும் நல்ல விமர்சனங்கள், நல்ல ரிசல்ட் தான் எனக்கு இருக்குது. எல்லா விமர்சனம் நல்ல விமர்சனம் தான் இருக்குது. நீங்கள் என் படங்கள் எல்லா விமர்சனம் படிச்சிங்கன்னா நல்லா எழுதியிருப்பாங்க, என்னோடய ஃபோட்டோகிராஃபி பற்றி நல்லா எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த வெற்றி தான் அது வந்து இதை கொண்டு போகணும். ஆனால் கடவுள் ஜீசஸ் கிரிப்ல வந்து எனக்கு என்னென்னா தொடர்ந்து நான் களத்தில் இருக்கேன், கிரவுண்டில் இருக்கேன்.
அதுதான் அது ஜீசஸ் ஒரு கிருபை தான். அண்ட் அதே மாதிரி உங்களோட இனிஷியல் ஃபேஸ்ல நீங்க அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்கும் போது தான் தனுஷ் அவர்களும் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. விஜய் சேதுபதியும் அப்பதான் வந்தாங்க. ஸோ 2 பேரையும் நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் பாக்குறீங்க? தனுஷ் சார் வந்து நான் துள்ளுதலமே ஃபர்ஸ்ட் நான் தர்மாவுக்கு பிடிச்ச ஹீரோ தனுஷ் சார். அப்படியா? அவர் தான் ஃபர்ஸ்ட் துள்ளுதலமே. அப்போது அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது +2 நினைக்கிறேன். அப்ப அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல நடிக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்டே கிடையாது அவருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் பண்ணார். அதுக்கப்புறம் காதல் கொண்டேன், அந்த படம் ஓடின அப்புறம் காதல் கொண்டேன் ஸ்டார்ட் பண்ணோம். காதல் கொண்டேனில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவரோட கேரியர் வந்து வேறு, அவரே டிசைட் பண்ண ஆரம்பித்தார். அவரே வந்து அவர் லுக் எல்லாமே அத்தத்த படங்கள் திருடா திருடிலேருந்து அதுக்கப்புறம் படங்கள் எல்லாம் வந்து அவர் லுக்கெல்லாம் அவரே டிசைட் பண்ணி அவரே மாற்றி சினிமாவில் இன்னும் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி எங்கேயும் இருக்கார் அவர். அவரும் ரொம்ப டெடிகேட்டிவான ஒரு மனிதன். எப்படின்னா திருடா திருடி படம் ஷூட்டிங் அப்போ நாங்கள் காதல் கொண்டேன் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் குஷால் தாஸ் கார்டனில். கிளைமேக்ஸ் அந்த மெழுகுத்தி எல்லாம் பொண்ணு சாங், அது காதல் கொண்டேன் சாங், நெஞ்சோட கலந்து சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் வந்து திருடா திருடி திருச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. டேயில் அங்கே ஷூட் பண்ணுவார், நைட்டில் இங்கே இந்த படத்துக்கு வருவார். ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து நைட் ஷூட் இதை முடிச்சுட்டு மார்னிங் கிளம்பி அங்கே போகிற ட்ராவலில் தான் தூக்கம் அவருக்கு. அப்படி உழைக்கிற ஆள் அவர். அதனால தான் அந்த உழைக்கிற ஆள் தான் இன்னைக்கு இங்கே இருக்காரு அவர். கண்டிப்பா சார், கண்டிப்பா. விஜய் சேதுபதி வந்து நாங்கள் வந்து புதுப்பேட்டை அப்போ வந்து நான் செல்வா சார் கூட போய் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் கூத்துப்பட்டையில் பார்த்தோம் செலக்ட். அப்போலாம் வந்து அவளை முடியலாம் அப்படிலாம் வச்சுக்கிட்டு அப்போ கூத்துப்பட்டை பார்க்கும்போது ரஃப்பாக இருப்பாங்க. அவளை பார்க்கும்போது ரக்கெட்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசவே முடியாது, நம்ம பேச மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் பேச மாட்டாங்க. என்ன அப்படி பார்ப்பாங்க, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்போ கூத்துப்பட்டையில் அப்படி இருந்தாங்க. அப்போ விஜய் சேதுபதி அப்போ அந்த படத்தில் தான் அவர் நடிக்க வச்சார் செல்வா சார். அப்போது ஸ்டில் ஷூட் வந்து ஜெமினியில் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ வந்து அந்த புதுப்பேட்டை தானே அருவா வச்சுக்கிற இதுதான், எல்லார் கையிலையும் அருவா கொடுத்துட்டு தனுஷ் ஒரு அருவா வச்சுட்டு இருப்பாரு, நின்று ஸ்டில். அப்போ அருவா சரியாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சார் சொன்னார். நான் சொன்ன போயிட்டு நான் அப்போல்லாம் அசிஸ்டண்டாக இருக்கும்போது அசோசியேட் இருக்கும்போது நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டு கேஷுவலாக பேசுவோம்ல, அப்படின்னு உங்ககிட்ட போய் பேச முடியாது. அருவா கையில் வச்சுருக்கான் வெட்டுருவான் ஒன்று அப்படின்னு அவ்வளோ ரஃப்பாக இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி பார்த்தது விஜய் சேது சார் வந்து. அதுக்கப்புறமா நான் பார்த்தேன், இப்போ 1-2 இயர்க்கு முன்னாடி பார்த்தேன். அவருடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சி. அவருடைய உழைப்பும் வந்து ரொம்ப நல்ல மனிதர் வரும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஜேர்னி வந்து இவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்குல்ல சார். நான் காலிவுட்ல மட்டும் இருக்க மாட்டேன், அப்படியே பாலிவுட்டுக்கும் போவேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாலிவுட் மூவிலையும் வந்து சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணீங்களா? அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது டைரக்டா ஹிந்தி சினிமாக்கு? ஹிந்தி சினிமா வந்து நான் வந்து அந்த செகண்ட் ஷோன்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன், ஸ்ரீலங்கன் மூவி. அதோடைய ப்ரொடியூசர் தான் வந்து லண்டன் கணேஷ் சார். அவர் தான் அந்த ஹிந்தி படத்துடைய ப்ரொடியூசர். அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் அந்த படம் பண்ணோம். கொரோனா சீக்வன்ஸில் பண்ணும்போது கொரோனா வந்து இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ லண்டன்லலாம் வந்து உள்ளே வந்து அங்கே போய் குவாரண்டைன் 10 நாள் வந்து அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுட்டு தான் லண்டனுக்குள்ளேயே உள்ளே விடுவாங்க. அவங்க 3 டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் டீம் ஒரு 30 பேர் போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு 2 lakhs எல்லாருக்குமே அது கட்டிய அந்த ஆர்டிஸ்ட் டேட் இல்லாமல் அதில் கூட்டு போயிட்டு அங்கே வந்து தங்கி 10 நாள் தங்கி 3 டெஸ்ட் எடுத்துட்டு உள்ள ஷூட்டிங் போகிறோம். எல்லாருக்கும் வரணும். ஐயோ, இது என்ன ட்விஸ்ட்! என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் எனக்கு மட்டும் வரல. அது எப்படி சார்? என் கூட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருப்பான், இரும்பிட்டே இருப்பான், கட்சிட்டு கட்டிட்டு இரும்பிட்டே இருப்பான், ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பான். நான் இப்படி பக்கத்தில் தான் இருப்பேன், க்ளோஸில் தான் இருப்பேன். அவனுக்கு கொரோனா. எல்லாருக்கும் நம்ம மார்னிங் ஹீரோ வருவார், ஹீரோ அக் பண்ணுவேன், அவனுக்கு கொரோனா. எல்லாம் அப்படியும் அந்த படத்தில் வந்து அவ்வளோ இது ஏர்போர்ட் வந்துட்டோம். படத்தை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபைனலில் இந்தியா போகும்போது ஒரு செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது 3 பேர் கொரோனா. என்னடா அது, இந்த ஃப்ளைட்டில் வரும், பாம்பேயில் செக் பண்ணுறேன், பாம்பேயில் 2 பேர் கொரோனா. ஃப்ளைட்டில் வரும்போது அங்கேருந்து தப்பிச்சு தமிழ்நாடுக்கு வந்தது பெரிய அந்த படம். கொரோனாக்கு மத்தியில வந்து ஒரு சூப்பரான ஷூட்டிங் நடந்திருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னன்னா அந்த படத்தில் வந்து எனக்கு யாருமே ஒர்க்கர்ஸும் கிடைக்கல, எல்லாமே அசிஸ்டன்ஸ் எல்லாருமே இல்லை. எனக்கு லைட்ஸ் மேனும் கிடையாது. அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணோம். டைரக்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவங்களுக்கும் அசிஸ்டன்ஸ் இல்லை, யாருமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்காது, அந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்.
அது அவ்வளோ அந்த படம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வந்துருந்துச்சு. உங்களுக்கு அந்த முதல் பட வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படிச்சு பிறண்டு உருண்டு கடைசியில் அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஆக்சுவலாக நான் அந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் ஒர்க் பண்ணும்போது கௌதம் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நான் கிளாஷ் பண்ணேன், 20 days கிளாஷ் பண்ணேன். அது கிளாஷ் பண்ணால் என்னோட ஃபுட்டேஜ் தானே அது இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் வச்சுட்டு நான் அப்போ வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் கௌதம் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டோம், கௌதம் சார் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் நம்ம கேமராமேன் தானே அப்படின்றது வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த ஆஃபீஸில் பார்த்திபன் சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், அவர் வந்து என்ன சொன்னார்னா, விஜய் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, விஜய் இந்தமாரி ஒரு ஆஃபீஸ் போ, ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போ, அங்கே போய் காட்டு அப்படின்னு சொன்னார். நான் சரின்ட்டு அங்கே போனால் அங்கே ஒரு கேர்ள் உட்காந்துருக்காங்க, அவங்க தான் அனிதா உதய். அப்போ எனக்கு ஒரு என்னடா நம்ம அந்தமாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி என்னடா போனோடனே ஃபுட்டேஜை கொடுத்த உடனே ஃபுட்டேஜை போட்டாங்க, ஃபுட்டேஜ் ஆனே ஆகலை. நான் ஃபர்ஸ்ட் சான்ஸுக்காக போறேன், நான் ஷூட் பண்ணது ஏதோ அந்த படத்துல ஷூட் பண்ணியிருக்கேன், அது போட்டா ஆனே ஆகல. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு அவங்களுக்கு சரி ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்கிரிப்டை போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை கையில் கொடுத்தாங்க. சரி நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வந்து மறுநாள் போகிறேன். நான் ஸ்கிரிப்டை கையில் கொடுத்தோன்னா ஓ நான் கன்ஃபார்ம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு அப்படியே ஒரு ஹாப்பியாக வந்துட்டு நல்லா ஹாப்பியாக அப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ணுற பழக்கம் எனக்கு. அப்போ சரி நான் படிச்சுட்டு அங்கேயே நைட்லாம் தூங்கலை, படிச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் என்னென்ன பண்ண அந்தந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணலாம், அதில் என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஐடியாவோட போனேன். போய் உட்காந்தோடனே பார்த்தா க்யூவில் உட்காந்துருக்காங்க எல்லாம். யாருன்னு பார்த்தா எல்லாம் சிடி வச்சுட்டு எல்லாம் கேமராமேன் உட்காந்துருக்காங்க. இன்னும் கேமராமேன் முடியலையா, அப்போ நம்ம கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் மேனேஜர் சார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நான் பண்ண ஹோம்ஒர்க்கை பேசினேன். எனக்கு என்னென்ன அரவிந்த் சார்கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு என்ன ஃப்ரீடம் தருவார்னா, நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ண சொல்லுவார். இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே உன்னுடைய ஒர்க் இருக்கணும். இப்போ நான் அவர் ஃப்ரேம் வச்சிட்டாருன்னா ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய ஒர்க் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும், ஏதாவது ஒரு லைட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அப்படி தான் என்னை அவர் கைட் பண்ணார். அதேமாதிரி நீ ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது என்கிட்ட திட்டு வாங்கினீங்கன்னா அந்த திட்டில் நீ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். அந்த தப்பு நீ திருப்பி பண்ணக்கூடாது, அதுக்கு தான் அந்த திட்டு வாங்குறது. ஆனால் அந்த தப்பு பண்ண மாட்டேன், நீ ஒதுக்குனீங்கன்னா அந்த வேலையில் கற்றுக்க மாட்டேன், நீ பண்ண தப்பு நீ அடுத்த வாட்டி சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அதை நான் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுற பழக்கம் இருக்குது எனக்கு. அதனால் நான் ஏதாவது தேடினே இருக்கும், ஏதாவது பண்ணணும். அந்த ஸ்கிரிப்டை வச்சு நிறைய யோசிச்சுட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆகிட்டு சார் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. வெயிட் பண்ணேன். அப்புறம் மேனேஜர் வந்து கை கொடுத்தாரு, சார் நீங்கள் தான் கேமராமேன் அது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி எட்டி பார்த்தா திருப்பி 4 பேர் உட்காந்துருக்காங்க. சரி அப்படின்னு கையை மட்டும் கொடுத்துட்டு சரி வாங்க நம்ம லொக்கேஷன் போகலாம் அப்படின்னாங்க. சரி லொக்கேஷன் போயிட்டு அங்கே மாயாஜாரில் 3 நாள் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஊட்டி போகிறோம். ஊட்டி போயிட்டு இருக்கும்போது மேனேஜர் சொல்கிறார், குமார் சார்னு சொல்லிட்டு அவர் மேனேஜர் சொல்கிறார், சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் கேமராமேன் கிடையாது சார், வேற ஒருத்தர் கேமராமேன் கன்ஃபார்ம் ஆகிட்டாரு. மேடம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கிரிப்டை வாங்கி வச்சுட்டு நீங்கள் அவரை எப்படியா பேசி அனுப்பிச்சிருங்க சார் ப்ளீஸ் சார், இவர் எனக்கு ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்துட்டாரு, நீங்கள் வந்து ஒரு 2 வார்த்தை பேசி அனுப்பிச்சிருங்க மேடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லி உள்ளே அனுப்பிச்சேன். நீங்கள் போய் என்ன பேசுனீங்க தெரியாது, அப்புறம் வந்து அவங்க கூப்பிட்டு நீங்கள் தான் கேமராமேன் சொன்னாங்க அப்படின்னு. இதெல்லாம் அப்படி எப்படி சார் இம்ப்ரெஸ் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க நீங்க? பயங்கரமா அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு விஷயத்த சொன்னேன் நான், இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி என்ன ஃபார்மேட்டில் சூப்பர் 16 ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க, சூப்பர் 35 ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. அது ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அதுலேயும் சொன்னேன். அதுக்கப்புறம் கலர்ஸ் பேசினேன், அப்புறம் மேக்கிங் பேசினேன், ஒரு கேரக்டருக்கான மேக்கிங் பேசினேன். நான் பண்ண ஹோம்ஒர்க்கு என்னுடைய நான் கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் பேசினேன். அதில் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் பண்ணாங்க. அந்த படம் ரொம்ப நல்லா நாங்கள் என்ன பிளான் பண்ணுமோ அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய லேபிளாகவும் இருந்தது. 2 டிகிரி அவ்வளோ பேசப்பட்ட படமாக இருந்தது. ரொம்ப நல்லா அவுட்டும் வந்தது, நல்ல டாக்கர் இருந்தது. லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சீனிக்கா ஒரு மாதிரி பார்க்கவே வந்து வாவ், எங்க எடுங்கடா போங்கடா அங்க வெக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா என்னென்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணீங்கன்னு? அதான் நிறைய மின்னலே சாங் எல்லாம் பண்ணியிருப்பாரு. கௌதம் சார் கூட சொன்னாரு ஸ்டேஜில் வந்து, விஜய் நீ நான் வைக்காத ஃப்ரேம்லாம் வச்சிருக்கடா அப்படின்னாரு. அவர் சீஃப் கெஸ்டா வந்தாரு ஆடியோ ரிலீஸ்க்கு. அவர் சொன்னாரு நான் வைக்காத மின்னலே சாங்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்கூல்ல. அதெல்லாம் அந்த ரொம்ப மறக்க முடியாத விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி ட்ரீ ஹவுஸில் ஷூட் பண்ணோம். ட்ரீ ஹவுஸும் அங்கே ஊட்டியில் ட்ரீ ஹவுஸும் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து டைரக்டர் வந்து அனிதா வந்து என்னன்னா அவங்களுடைய மேக்கிங் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கரெக்டாக கொடுத்துடணும், அது வர வரைக்கும் விட மாட்டாங்க. அதேமாதிரி ஃப்ரேமிங்லேருந்து எல்லாமே அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப ஏன்னா அவங்க ஸ்பீல்பர்க் கூட இருந்தவங்க, அவங்க இதில் படித்தவங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கணும்
எதுவுமே வந்து புதுசா இருக்கணும் தான் அவங்களுக்கும் தேடல் நிறைய இருந்தது. அந்த படத்துல ரொம்ப நல்ல நேம் இருந்தது. அண்ட் சார் விஷுவலுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் கிடையாது, பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்க உங்க விஷுவலை வந்துட்டு பல லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஃபாரின் மூவிஸ் கூட வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? அவங்க கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சமாளிச்சிடுறீங்களா? ஹிந்தியில வந்து ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ராம்பால் வந்து பண்றாரு லண்டன்ல. அவர் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது 2 கேமரா செட்டப்பு வச்சிட்டோன்னே, ஒரு கேமரா வந்து சின்ன இடம் தான், அவர் சிட்டிங் பொசிஷன்ல இருக்காரு. ஒரு கேமரா ஸ்டாண்ட்ல வச்சாச்சு, ஒரு கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. சரி நான் என்ன பண்ணேன், கேமரா ஸ்டாண்ட் உட்கார வச்சுட்டு அவன் மடியில கேமரா பாடியை வச்ச மாதிரி அவர் பார்த்துட்டு எதுக்கு ஹேண்டில் வைக்கிறீங்க அப்படின்ட்டாரு. இடம் இல்லை. நான் பார்த்துட்டேன், இல்லை சார் ஹேண்டில் இல்லை. சரி அந்த கேமரா எடுத்துட்டேன். அது ப்ரொடியூசர் வரைக்கும் போயிடுச்சு அந்த இது ஃபர்ஸ்ட் டேவே. அப்புறம் எனக்கு ஹிந்தி படம் அவங்க ஸ்டைல் பண்ணுவாங்க, நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி அது ஒர்க் என்ன குவாலிட்டி வந்து உங்க ஃப்ரேம்ல அதை நம்ம சொல்ல முடியாது அவங்க கிட்ட. அப்புறம் ப்ரொடியூசர் என்ன விஜய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொல்றாரு ஹேண்டில் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு. இல்லை சார் ஹேண்டில் இல்லை, அங்கே இடம் இல்லை, அங்கே கிம்பெல்லாம் வைக்க முடியாது, கேமரா ஸ்டாண்டு தான் வச்சிருக்கோம். ஒரு கேமரா நான் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு ஷாட் வச்சேன் சார், எனக்கு ஷாட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமேன்னு தான் வச்சேன் கண்டி, அது கம்பல் கிடையாது எனக்கு. அப்படிலாம் இல்லை விஜய், அவங்களாம் இது பண்ண மாட்டாங்க விஜய் அப்படின்னு. அடுத்த நான் அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட்ல, ஏன்னா இன்னும் நம்ம ஒர்க் அவர் பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் பார்த்தாரு. சரி அப்புறம் ஒரு டனல்ல ஒரு சீக்வன்ஸ், அதுக்கு லைட்டிங் பண்ணேன். ஒன்லி பேபி லைட் பண்ணிட்டு வச்சுட்டு லைட்டிங் பண்ண 3 கேரக்டர் உள்ள இருக்கும். இவர் உள்ள வந்தார், உள்ள வந்தோடனே ஃப்ரேம் பார்த்தார். வாவ் பிரதர், திஸ் இஸ் ஹாலிவுட் லைட்டிங் பிரதர், திஸ் இஸ் ஹாலிவுட் யூனிட் எல்லாம் கேட்குற மாதிரி சவுண்டா, திஸ் இஸ் ஹாலிவுட் லைட்டிங் பிரதர், சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து ஆக்ட் பண்ணார். ப்ரொடியூசர் அங்க வந்து பார்த்தாரு, என்ன விஜய் அவர் மேலே வர வச்சிட்டீங்களே அப்படின்னு. இம்ப்ரெஷனே அப்படியே மாத்திட்டீங்க. அது வந்து கடவுள் கொடுத்தது தான். நான் அது பண்ணேன், அது லைட்டிங் பார்க்கல அவர், இன்னும் நம்ம லைட்டிங்கை பார்க்கல. ஃபர்ஸ்ட் அதில் இருந்துச்சு. அப்புறம் வந்தோடனே அது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அந்த ஒர்க்லாம். லண்டன்றதுனால வந்து எக்ஸ்டீரியர் நம்ம உள்ள இன்டீரியர் கமிட் பண்ணும்போது லைட்டிங்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் உள்ள லைட்டிங் நிறைய தர மாட்டாங்க, நமக்கு இருக்கிற லைட்டை வச்சு தான் பண்ணணும். ஆனால் அதில் யூனிட்லாம் யூனிட்லாம் தந்து நல்லா பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த படம். நல்லா ஃபோட்டோகிராஃபி நல்லா பேசினாங்க. இங்கேயும் நம்ம ஷோ போட்டோம், பிரசாத் ஷோ போட்டோம். இங்கேயும் நல்லா நம்ம பத்திரிகை நம்பர்லாம் நல்லா எழுதுனாங்க, நல்லா பேசினாங்க. அண்ட் சார் உங்களோட ஜேர்னியே வந்துட்டு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு, அண்ட் ஆனாலும் வந்துட்டு அப்படியே எப்படி இருந்தாலும் நம்ம உழைச்சே ஆகணும், நம்ம முன்னேறியே ஆகணும் அப்படின்ற ஒரு ரன்ல போயிட்டு இருக்கீங்க. பட் நீங்க இவ்வளோ ஒர்க் பண்றதுக்கு எது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா, செல்ஃப் சென்டர்டா நீங்க வந்து ஓகே நம்ம இதை பண்ணணும் விஜய் அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ற விஷயம் என்ன? அது வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட் தான். நான் கேமரா ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்ற பண்ணணுன்ற விஷயம், ஒரு விஷயம் நான் தேடினே இருக்கிற அந்த தேடல் தான். எனக்கு ஒன்றும் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. நான் ஒன்றும் பண்ணணும், நிறைய பண்ணணும். ஒன்று எனக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாம் வந்து பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. இப்போ நான் ஆடவரை மாற்ற அர்த்தர் வேறு இல்லை. அப்போ பலூன் லைட்டுன்னு சொல்லி ஒன்று ஃபஸ்ட்டு, நான் அந்த பலூன் லைட் அப்போ ஃபேமஸ். அப்போ வந்து 2.5 lakhs 3 lakhs அந்த பலூன் லைட்ஸ். அப்போது அந்த படத்தில் வந்து வெங்கடேஷ் தான் ஹீரோ. வெங்கடேஷ் தெலுங்குல பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த நானகராகோடாவில் ஷூட்டிங். அப்போ வந்து அரவிந்த் சார் சொன்னார், சரி இந்த என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், சார் நான் ஒரு பலூன் லைட் மாதிரி, சார் பலூன் லைட் பேசுகிறா அப்படின்னா, பலூன் லைட் ரேட்டு ஜாஸ்தி சார் பண்ண மாட்டாங்க, நான் செய்யிட்டா சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாரு. அந்த பலூன் லைட் பேர் ஒன்று செய்கிறேன் சார் அப்படின்னா. செய் அப்படின்னாரு. நான் உடனே 10x10 கட்டி சன்கன்லாம் அதை லிமிட்டடாக வச்சு 40 feet கிரேனில் அந்த லைட் மாதிரி பண்ணி நிறுத்தி ஷூட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்து பக்கத்தில் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தாங்க அந்த லைட்டை, டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பாக்ஸ் மாதிரி பண்ணி அப்போவே பண்ணேன். அது அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஹோப் கொடுத்தது அரவிந்த் சார் தான். எனக்கு அவ்வளோ நிறைய அதே மாதிரி பஸ் மேலே வந்து இது ஜிம்மி ஜிப்பு போடலாமா அப்படின்னு சொன்னாங்க. ஜிம்மி ஜிப் அன்னைக்கு கிடையாது சார் அப்படின்னு. இல்லை பஸ் மேலே சார் நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிரெயின் போட்டேன். பஸ் மேலே கிரெயின் போட்டு கிரெயினில் உட்காந்து ஷூட் பண்ணோம். அதெல்லாம் அரவிந்த் சார் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குரு மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பாரு. ரொம்ப நல்ல எங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி இவ்வளோ நேரம் வந்து நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் கேட்டோம், நீங்களும் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பதில் சொன்னீங்க. இப்போ ஃபன்னாக நாங்கள் கேட்க போகிறோம், பட் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும், ஓகேவா? கிட்டத்தட்ட 15 movies வந்து நீங்கள் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணீங்கல்ல, எந்த ஃப்ரேம் வந்து ஹீரோயினுக்கு வைக்கும்போது வாவ் வாட் அ பியூட்டி, நேச்சுரல் பியூட்டி, நீங்களே வியந்த ஒரு ஹீரோயின் நீங்க பார்த்து உங்களோட படங்கள்ல அழகா இருக்காங்க இந்த ஹீரோயின் அப்படி நீங்களா? இல்ல எல்லா ஹீரோயின் சொல்லிதான், எல்லா ஹீரோயின் நல்லா
இல்லைன்னு சொன்னா நான் அசிங்கமா லைட் பண்ண வேண்டியது வரும். நல்லா இருக்கு ரசிச்சாதான் நான் ஒரு ஹீரோயினை ரசிச்சாதான் நான் நல்லா லைட் பண்ணி அவங்களை அழகா காட்ட முடியும். உங்களோட ஃபேவரட் பிடிக்கலன்னா அவங்க ஸ்கிரீன்ல அசிங்கமா தான் இருப்பாங்க. சொல்லுங்க சார், ஒரு ஹீரோயின் நீங்க பார்த்து கேமரால இவங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற ஒரு எல்லா ஹீரோயினும் தான். நான் அதனாலதான் நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு ஒரு இல்ல வார்த்தை என்னன்னா நான் ரசிச்சனால தான் அவங்களை அழகா காட்ட முடியும், இல்லைன்னா காட்ட முடியாது. நான் அவங்கள அதுதான் இதுவும் அரவிந்த் சார் சொன்னதுதான் எனக்கு. சரி ஓகே. ஒரு ஹீரோயினை வந்து நீ அழகா காட்டணும்னு நினைச்சா நீ அந்த பொண்ணை ரசிக்கணும், லைக் பண்ணணும். அப்பதான் அந்த பொண்ணை நீ ஃப்ரேம்குள்ள அழகா காட்ட முடியும். உனக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணை நீ பிடிக்காம தான் அந்த ஃப்ரேம்குள்ள இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதனால லைக் பண்ணி தான் நான் பண்ணுவேன். அது நீங்க நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க கூட நான் மறுபடியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டைரக்டர் யாரு? அதுவும் எல்லா டைரக்டரும் சார் சார் இவ்வளவுலாம் சேஃபா பதில் சொல்லுங்க. ஃபன் பார்ட் தான். இல்ல சேஃப்லாம் இல்ல. என்னன்னா எல்லா டைரக்டரும் அடுத்த படங்கள் பண்ணும்போது என்ன வச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை தானே. அதுதான் அவங்க செகண்ட் வேற யாரையும் போக கூடாது, என்ன வச்சு பண்ணணும்னு ஆசை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே. அது என்னுடைய ஆசை தான். ஆனா யாருமே இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு இல்லை. எல்லாருக்கும் நான் பிடிச்ச மாதிரி தான், அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா as a சினிமோட்டோகிராஃபர்? எந்த ஆக்டரோட நடிப்பை பார்த்து ரொம்ப வியந்திருக்கீங்க, அப்படியே வந்து கட்டே சொல்ல மறந்து ஃப்ரேம் அப்படியே வச்ச ஒரு ஆக்டர்னா எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? என்னப்பா இப்படி நடிக்கிறாரே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா கொலக்கொலைய முந்திரிக்கா ஜெயராம் சார். ஓ ஜெயராம் சார் கேமராலாம் விட்டு சிரிச்சிருக்கேன் நான். ஓகே. இந்த கேமரா பார்த்துட்டு இருப்பேன், விட்டுட்டுலாம் சிரிச்சிருக்கேன். ஃபிலிம்ல பண்ணது அது. அப்படி பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணுவார் அவரு. ஐயோ வெளியே வேற உள்ள ஃப்ரேம்குள்ள வந்துட்டாருன்னா முடியாது. நான் ரொம்பலாம் கேமரா ஷேக் பண்ணிருக்கேன். 1 மோர்லாம் போயிருக்கேன் நான். அந்த லெவலுக்கு அவ்வளோ ஹியூமர் அவரு, அவ்வளோ அழகா பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஹேமல் சொல்லிட்டு ஸ்ரீலங்கா மூவி சொன்னேன்ல, அந்த ஹீரோ அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் அவரு. ஆக்சுவலா தனுஷ் மாரி அவர் அங்க அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் அவரு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்களே, கண்டிப்பா இவங்களோட படங்கள்ல எல்லாம் நான் வந்து சினிமோட்டோகிராஃபரா இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு உங்களோட டாப் 3 ஃபேவரட் டைரக்டர்ஸ் யார் சொல்லுவீங்க? இப்போ மணிரத்னம் சார் சொல்லலாம், சங்கர் சார் சொல்லலாம். இவங்கலாம் விஷுவலுக்காக ரொம்ப, மற்றபடி இல்லை. நான் எல்லாரும் ஒரே டேரக்டர், எல்லார்கிட்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். நீங்க இப்ப சொன்னீங்கன்னா இந்த பார்க்கலாம், இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு ஆஹா நம்ம ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிடலாம். அதனால நீங்க இப்பயே ஒரு லிஸ்ட் சொன்னீங்கன்னா நல்லது தானே? இல்லை இப்போ நான் சொன்னவங்களாம் வந்து விஷுவலுக்காக ஒரு விஷுவலுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறவங்க தான். மணி சார்லாம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார் டைம் வரைக்கும் விஷுவலுக்காக. இந்த பேக்ரவுண்ட் அந்த பேக்ரவுண்ட்லாம் மாற்றிலாம் பண்ணியிருக்காரு, ஷெட்யூல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சங்கர் சாரும் ரொம்ப பண்ணியிருக்காங்க. நிறைய டைரக்டர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இப்பெல்லாம் சினிமாக்கு வரணும், சினிமா ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபேம் அடையணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது தெருவில் ஒருத்தராவது சினிமா ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சஸ்டைனபிளா இதுல ஒரு இடம் கிடைக்கணும்னா என்ன விஷயம் பண்ணணும் நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா அது என்னன்னா நிறைய லேர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் இப்போ செல்லு வச்சிருக்கலாம் கேமராமேன். ஆமா செல்லு வச்சிருக்கவங்க கேமரா, சின்ன ஸ்டில் கேமரா வச்சிருக்கோம்னா இப்போ கேமராமேன் தான். அவங்க அப்படிதான் இருக்காங்க இப்போ. ஆனால் அப்படி அது கிடையாது. சினிமா ஃபோட்டோகிராஃபி வேற, இது வேற, நார்மல் வேற. ஏன்னா அவங்க என்ன இது பண்றாங்களோ அதுதான் இங்க வந்து பண்றாங்க. அது கிடையாது. லைட்லேருந்து சொல்றேன். இப்போ ஃபிலிம் வந்து என்னன்னா, ஃபிலிமுக்கு நம்ம என்ன தரோமோ அது ஃபிலிம் கண்ட்ரோலாக எடுத்துக்கும். ஃபிலிம் இருக்கும்போது டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த டிஜிட்டலுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அது மீறி கொடுத்தோம்னா அது தாங்காது. அதே போல் விஷுவல்லையும் ஃப்ரேமிங்லையும் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் வந்து நம்ம கதையோடு இருக்கணும், கதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டைரக்டர் அவரோட விஷுவலை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுதான், அதுக்கான விஷயங்கள் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நான் மைதானம்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். அந்த மைதானத்தில் வந்து அகத்தியன் சார் வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் டைரக்ட் பண்ணார். அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் அந்த ஹீரோயின் வந்து லவ்வரை விட்டு வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்பாக உட்காந்துருப்பா, ஃபேமிலியோட டிஸ்டர்ப் ஆகும். அந்த பொண்ணை டிஸ்டர்பாக எப்படி காட்டுறது, ஃப்ரேம்குள்ளே காட்டணும். ஆனால் ஆக்சுவலாக டிஸ்டர்ப் அந்த ஏதாவது தேடுறேன், எதுவுமே டிஸ்டர்பாக எதுவுமே கிடைக்கல. என்ன டிஸ்டர்ப்னா ஃப்ரேம்க்கு டிஸ்டர்ப் இருந்தால் விளக்கு வச்சு வைப்பாங்க, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வைப்பாங்க, இல்லை எதாவது வைப்பாங்க. எதுவுமே கிடைக்கல எனக்கு. நான் அப்போது அது வந்து பட்ஜெட் ஃபிலிம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வந்து அந்த இவர் வந்து படிப்பார், அந்த ஐயர் வந்து அந்த அவங்களுடைய பேரெல்லாம் குடும்ப பேரெல்லாம் படிப்பார். அப்போ அந்த ஒயிட் பேப்பருடைய கார்னரை வச்சுட்டு ஃப்ரேம்குள்ளே அந்த பொண்ணோட ஃபேஸு மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சேன். அது அகத்தியன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதான் அவர் அடுத்த சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு. அந்த இந்த ஒரு விஷயத்துல பயங்கரமா அந்த பொண்ணு எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கா,
அப்படின்றத அந்த பேப்பர் வந்து அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது அந்த மாதிரி விஷயத்தை வச்சு டிஸ்டர்ப்னால பேப்பர் டிஸ்டர்ப் பேப்பர் வச்சு முடிஞ்ச டிஸ்டர்ப் வரைக்கும் வந்துட்டு அந்த கதையை அந்த ஃப்ரேம்ல சொல்ல ட்ரை பண்றது அந்த மாதிரி நம்ம தேடுதல் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும், உள்ள ஒர்க் பண்ணிட்டு வரணும். அதுதான் வந்து இப்போ நீங்க ஸ்பாட்ல வந்து ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது வந்து டைம் சென்ஸும் வேணும். நமக்கு டைம்குள்ள அந்த விஷயத்த முடிக்கணும். அந்த ஒரு சீன் முடிக்கணும்னா அந்த சீனை டைம்குள்ள முடிக்கணும். அதுவும் அதை குவாலிட்டியா முடிக்கணும். அதெல்லாமே இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து லேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டைம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் ப்ரொடியூசர் தான் லாஸ் ஆகும். அதெல்லாம் இல்லாம நம்ம கரெக்டா பண்ணணும். அதான். அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? அப்கமிங் வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒரு படம் போயிட்டு இருக்கு. அது டைட்டில் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. தமிழ் தான். தமிழ் தான். அண்ட் தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்ல ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு சார்? எல்லா லாங்குவேஜும் மலையாள படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது கொஞ்சம் நேச்சுரலா யதார்த்தமா மலையாள படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எல்லாம் சிட்டி படம் பண்ணிட்டே இருந்ததுனால ஒரு வில்லேஜ் படம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்பதான் அந்த மைதானம்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணேன். அந்த வில்லேஜ் நான் சிட்டி பாய், நான் சென்னை பையன். அப்படின்னா வில்லேஜில் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வில்லேஜ் உள்ள போயிட்டு என்ன பண்ணலாம், லைவாக பண்ணணும்னு அந்த படத்தில் லைவாக பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச பண்ணால் நல்லா பேசினாங்க, அந்த படம் பேசினாங்க. அதுபோல் எனக்கு மலையாள படம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லைவ்னஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது பண்ணணும், மலையாள படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்து நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னியை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ராம் ஆண்டனி அப்துல்லா படம் மாதிரி உங்களோட அடுத்த படமும் வெற்றியடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.